அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் அற்பமாக நினையாதீர்கள். ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கேளுங்கள். இந்த ஆண்டிலே ஒரு முறை வாசித்து முடிப்பீர்கள். எத்தனை முறை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது போல காணப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டியது பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்குனவருமாகிய கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் பருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகருமாக இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரன் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று நாம் உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவையும் கொண்டு வா என்பேன். கண்களிலிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுவேன். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவித்தகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படி அவர்களை தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவர் என்று ஜனங்கள் நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர் என்று கர்த்தர் சொல்லுகிறது. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து என் ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்பொழுது செய்யத்தக்க அந்நிய தேவனுடைய இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்கு அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் கல்தையர் படவிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிக்கும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களை குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகளை எழுந்திராதபடிக்கு ஒருமிட்டு விழுந்து கிடக்கிறோம். ஒரு திரியை அணைகிறது போல அவைகள் அணிந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களை அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினீர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்தி போனாய். உன் ஆடுகள் தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீர் எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளினால் நினத்தை என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமத்தினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடு வழக்காடும்படிக்கு எனக்கு நினைப்பூட்டி நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னிட்டு பேசுகிறோம். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த கொலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலின் நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். அதிகாரம் 44. இப்பொழுதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்குனவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்குனவரும் உனக்கு துணை செய்கிறவர்களும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, நீ பயப்படாதே.
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சனாதனத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்துள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் தன் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோவின் பெயரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகலும் வரவழைத்து என்னென்னதென்று முன்னறிவிட்டு எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்கள் என் சாட்சிகள், என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லை, ஒருவனையும் அறியேன். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் ரட்சிக்கப்படத்தக்கவற்றில் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றுக்கும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தையும் வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஏதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நரக ஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் பயபலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனிட்டு போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறிப்போட்டு உலகினாலே உருப்படுத்தி கவராசனத்தினால் அதை வருஷத்து மனுஷ சாயலாக மனுரூபத்தின் உருவமாக்குகிறான். அதை கோலினாலே தட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மாறாத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்பு சாகும் பொழுது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணுகிறான், அதை பணிந்து கொள்கிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிகிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதனால் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதி அடுப்பில் இருந்தேன். அதில் தழலின் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பாக்கி விக்கிரகமாக்கலாமா, மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அத்திமரம் அறியவும் சொரணையும் இல்லை. அவன் சாம்பலை மேய்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்மாவை தப்பிக்காமலும் தான் என் வலது கையிலே அபத்தம் சொல்ல அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போல உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன். வானங்களே களிகொத்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். புதலத்தின் தாழ்விடங்களை ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காற்றுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை மகிமைப்படுகிறார். உன் மீட்பெருந்தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனருமான கர்த்தர் சொல்லுகிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்களை அறிவை பைத்தியமாக வர பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளை பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்று சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் என் எருசலேமை நோக்கி கட்டுப்பாடு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவர் நான். அதிகாரம் 45. கர்த்தர் நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டி அழைக்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசலின் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.
உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாக்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபு நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருக்கும் உன் நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்து நான் உனக்கு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்த இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கை உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். வானங்களை உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்து தன்னை உருவாக்கினவருடைய வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியைகளை அவருக்கு கைகளை இல்லை என்று சொல்லலாகுமோ? தகப்பனை நோக்கி என்னை ஏன் ஜனிப்பித்தாய் என்று, தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களின் இடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசேனையை நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவைகளை எழுப்பினேன், அவைகள் வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதாபம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக ஸ்தல பாவமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவன் இரட்சகருமாகிய நிர்மையாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுகிறவன். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையுமாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தகாரத்திலும் பூமியிலும் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை. நான் நீதியாய் பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகள் என்று தப்பினவர்களை கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் முதல் துவக்கி அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன் என்று நீதி உள்ள வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாக யாவரும் கர்த்தருக்கு நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். வாசிக்க வேண்டிய வேதபகுதி வாசித்தோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அறிவு பண்ணுவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தனை கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்வதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருந்த வார்த்தைகளினால் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கே ஸ்தோத்திரம். சுகம்பலன் ஆரோக்கியத்தாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.